சென்னை வானகரத்தில் சற்று நேரத்தில் தொடங்கும் அதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு எடப்பாடி பழனிசாமி வருகை தந்துள்ளார். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், விவரங்கள். சிவரஞ்சனி, மிக முக்கியமான 2026 சட்டமன்ற தேர்தலை அதிமுக எப்படி எதிர்கொள்ளப் போகிறது அப்படிங்கிறதுக்கான ரொம்ப முக்கியமான ஒரு பொதுக்குழுவானது தற்போது சென்னை ஸ்ரீவாரு வானகரம் திருமண மண்டபத்துல நடைபெறுகிறது. குறிப்பா அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விழா மேடைக்கு வந்திருக்கிறார். பொதுக்குழு செயற்குழு கூட்டமானது தொடங்க இருக்கிறது. குறிப்பாக இந்த பொதுக்குழு செயற்குழு குழுவிற்கான அந்த தலைமையாக தற்போது அவைத்தலைவர் தமிழ்மகன் ஹுசைன் தற்போது அமர்ந்திருக்கிறார். அதே போல முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகவுடைய நிர்வாகிகள் KP முனுசாமி, RB உதயகுமார் உள்ளிட்ட பலரும் தற்போது மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி தற்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைந்திருந்தாலும் கூட அதற்கு பிறகு 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய வகையில வலுவான கூட்டணி இன்னும் அமையவில்லை அப்படிங்கிற ஒரு கருத்து என்பது பார்க்கப்படுகிறது. எனவே அதை எப்படி எதிர்கொள்ள போகிறார் என்பது குறித்தெல்லாம் இந்த பொதுக்குழுல விவாதிக்கப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் முடிவுகளை எடுக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை பொதுக்குழுவில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அந்த அதிகாரமானது வழங்கப்படும். அதே போல பல முக்கியமான விஷயங்கள் இந்த செயற்குழு கூட்டத்துல ஆலோசிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பா பல தலைவர்கள் தற்போது குறிப்பாக அதிமுகவினுடைய கட்சியிலிருந்து நீக்கம் செய்த பிறகு பல கட்சிகளுக்கு அவர்கள் செல்கிறார்கள். உதாரணமாக செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு சென்றிருக்கிறார். அதே போல OPS அவர்களுடைய அணியை இணைக்க வேண்டும் என்று நேரடியாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை நேரடியாக OPS அவர்கள் கடந்த வாரம் சென்று பார்த்துவிட்ட பிறகு நடைபெறக்கூடிய இந்த பொதுக்குழு அப்படிங்கிறதுனால அந்த விஷயத்தில் ஏதாவது முடிவு எடுக்கப்படுமா என்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய வகையில பல சவால்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னிலையில் இருக்கிறது. குறிப்பாக டிடிவி தினகரன் அவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த கூட்டணியில் இடம்பெற போவதில்லை என்ற கட்சியிலிருந்து அந்த கூட்டணியிலிருந்து விலகி இருக்கிறார். அதே போல டிடிவி தினகரனை தொடர்ந்து OPS அவர்களும் கூட்டணியிலிருந்து விலகி இருக்கிறார். இது தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகியிருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதான அந்த காரணங்களை முன்கூட்டி அதை தெரிவித்து அவர்கள் தற்போது விலகி இருக்கிறார்கள். எனவே இந்த பொதுக்குழுவை பொறுத்தளவிற்கு என்னென்ன விஷயங்கள் முடிவெடுக்கப்பட போகிறது, குறிப்பாக பிரிந்த தலைவர்களை ஒன்றிணைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா, அப்படி சேர்ந்தால்தான் இந்த தேர்தலை எதிர்கொள்ள முடியுமா அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையிலேயே தொடர்ச்சியாக பாஜக கூட்டணியை வைத்து இந்த தேர்தலை எதிர்கொள்ள முடியுமா உள்ளிட்ட பல விஷயங்கள் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும். எனவே தற்போது இன்னும் சற்று நேரத்தில் இந்த பொதுக்குழு தொடங்கி அரை மணி நேரத்துக்குள்ளாக எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழு உரையை ஆற்ற இருக்கிறார். வேல்முருகன், ஒரு புறம் செங்கோட்டையன் தவேகவில் இணைந்து விட்டார். அதே போல அமமுகவில் அவர்கள் விருப்பமனு விநியோகத்தை தொடங்கி இருக்கிறார்கள். அதே போல பாஜகவிடம் பன்னீர்செல்வம் பேசி வருவதாகவும் தகவல்கள் இருக்கின்றன. இந்த சூழலில் இது குறித்தெல்லாம் இன்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்படுமா? இந்த மைய கருத்தை வைத்து இந்த ஆலோசனைகள் நடைபெறும். குறிப்பா டிடிவி தினகரன் அவர்கள் நேரடியாக அண்ணாமலையை நேரடியாக கோவையில் அவருடைய இல்லத்தில் சென்று சந்தித்த பிறகு அன்று இரவே நேற்று முழுக்க குறிப்பாக டெல்லியில் அவருடைய பயணத்தை பார்த்தோம். அமித்ஷா அவர்களை சந்தித்ததாக தகவல் எல்லாம் கூறப்படுகிறது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில இது குறித்தெல்லாம் டிடிவி தினகரன் அவர்களை குறிப்பாக தென் மாவட்டங்களில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய OPS அவர்களையும் டிடிவி தினகரன் அவர்களையும் கூட்டணிக்குள் கொண்டு வந்தால் மட்டுமே அதிக தொகுதிகளை பெற முடியும் என்கிற ஒரு சவால் அப்படிங்கிறது 2026 சட்டமன்ற தேர்தலில் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி எதிர்கொள்ளக்கூடிய சூழல்ல அதை மீண்டும் தொடர்ச்சியாக அவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். ஆனால் எந்த இடத்திலுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிடிவி தினகரன் அவர்களையோ OPS அவர்களையோ மீண்டும் இந்த கூட்டணிக்குள்ளாகவோ கட்சிக்குள் கொண்டு வருவதற்கோ முயற்சி எடுக்கக்கூடிய சூழல் இல்லை என்கிறத நிதர்சனமாக பார்க்கின்றது. எனவே இந்த பொதுக்குழுவுல அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் இருக்கிறது. அதே போல நீங்கள் குறிப்பிட்டதை போல செங்கோட்டையன் அவர்கள் பிரிந்து சென்றார். குறிப்பா அவர் வைத்த ஒரே ஒரு பிரதான கோரிக்கை அனைவரும் ஒன்றிணைந்து இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் என்ற பிரதான கோரிக்கை வைத்தார். ஆனால் அந்த கோரிக்கை வைத்த கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்குள்ளாகவே செங்கோட்டையன் அவர்கள் நீக்கப்பட்ட ஒரு சூழல் நம்ம நேரடியாக பார்த்தோம். அதற்கு பிறகு தற்போது தமிழக வெற்றி கழகத்தில் அவர் ஒருங்கிணைப்பாளராக இணைந்திருக்கிறார். இப்படி இன்று தற்போது OPS அணியில் இருக்கக்கூடிய வைத்தியலிங்கம் அவரும் இந்த
நெருக்கடியான சூழலை தொடர்ச்சியாக அதிமுகவின் ஒன்றிணைவோம் என்ற முயற்சிகளை எடுத்த நிலையில் அவரும் தற்போது இந்த ஒரு சூழலை புரிந்து கொண்டு தற்போது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு செல்ல இருப்பதாக பார்க்க முடிகிறது. இப்படி ஒரு நெருக்கடியான ஒரு சூழலை தொடர்ந்து ஏற்படுத்தக்கூடிய வகையில அதிமுகவினுடைய மூத்த தலைவர்கள் இருக்கக்கூடிய சூழல்ல இந்த பொதுக்குழுல அது குறித்தெல்லாம் விவாதிக்கப்படுவ ஒரு சூழல் இருக்கு. செயற்குழுல அதை பற்றி பேசிவிட்டு பொதுக்குழுல தற்போது இந்த முக்கிய முடிவுகள் குறித்து என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கிறோம் என்று பேசுவார்கள். அதே போல இந்த மழையினுடைய பிரச்சனைகள், அதே போல தமிழ்நாடு அரசு சந்திக்கக்கூடிய தமிழ்நாடு அரசினுடைய இந்த பிரச்சனைகள் குறித்தெல்லாம் தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுவார்கள். அதே போல மத்திய அரசிடம் என்னென்ன கோரிக்கைகள் வைக்கப்பட வேண்டும் என்பது குறித்தெல்லாம் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் விவாதிக்கப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வேல்முருகன்.